நாளை பொதுத் தேர்வு எழுத உள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் கூறுகிறோம். நன்றாக தேர்வுகள் எழுதவும், எவ்வித பதட்டமும் படாதீர்கள். கையில் உங்களுக்கு வேண்டிய பரீட்சைக்குரிய வேண்டிய உபகரணங்களை எடுத்து செல்லுங்கள். அங்கு போய் திணறிக் கொண்டு இருக்காதீர்கள். தெரிந்த கேள்விக்கு உரிய பதிலை எல்லாம் எழுதிவிடுங்கள். பிறகு தெரியாத கேள்வியை பாருங்கள். கடைசியில் நன்றாக எழுதிவிட்டோமா என்று செக் பண்ணி கொள்ளுங்கள். மேலும் காப்பி அடிக்க முயலாதீர்கள். படித்துவிட்டு போகவில்லை என்றால், உங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லை என்றால், அங்கு உள்ள அதிலுள்ள எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் நினைவு உள்ளதோ அதற்கு பதில் எழுதிவிட்டு வாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக மதிப்பெண் நன்றாக பெற்று, நல்ல மதிப்பெண் பெற்று நல்லபடியாக தேர்வு பெற்று வருவீர்கள். அப்படி வர முடியவில்லை என்று உங்களுக்கு தோன்றியதனால் பரவாயில்லை, போனால் போகட்டும் போடா என்று விட்டுவிட்டு அடுத்த தேர்வுக்கு செல்லுங்கள். மனது உடைந்து விடாதீர்கள். இது வெறும் எக்ஸாம் தான். இது நம்ம வாழ்க்கையை ரொம்ப இதுதான் ஸ்திரமாக கொண்டு போகும்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன நல்லது பண்ணினாலும் அதில் தேர்ந்து வந்து விட்டால் தேர்ச்சி பெற்று விடலாம். இதில் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, படிப்பில் ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் நாளைக்கு நீங்கள் தான் முதல்வராக வருவீர்கள். உங்களுக்கு கீழ்தான் மற்றவர்கள் வருவார்கள். அப்படியே என்று நினைத்து கொண்டு நீங்கள் தைரியமாக சென்று பரீட்சை எழுதிவிட்டு வாருங்கள். இது யாரையும் ஒசத்தி சொல்லியோ யாரையும் பின்தள்ளி சொல்லியோ சொல்லலை. இதுதான் வாழ்க்கை முறை. இதுதான் இன்று நன்றாக படித்தவர்கள் நாளைய வேலையில் பின்தங்கி இருக்கலாம், படிக்காதவன் பாஸாக இருக்கலாம். அதனால் எதையும் நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. நீங்கள் உங்களோட கடமை என்ன, இத்தனை நாள் நம்மளை படிக்க வச்சதுக்கு போய் நல்லபடியாக ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் உள்ளே போய் எக்ஸாம் தேர்வை அருமையாக எழுதிட்டு வாங்க. எந்த படபடப்பும் இல்லாமல் எழுதிவிட்டு வாருங்கள். பார்ப்போம் உங்களை அடுத்த பகுதியில். நன்றி.